எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஓரெழுத்து உரிமையோட கடைசி பகுதியில் இருக்கோம். ஓகேங்களா? மொத்தம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல 68 ஓரெழுத்து உரிமையை கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை ஓரெழுத்து உரிமை கொடுத்தாங்க? 68 ஓரெழுத்து உரிமையை கொடுத்துருந்தோம். நம்ம ஏற்கனவே ஒரு நாளைக்கு 10 வீதம் மொத்தம் 5 வீடியோவில் மொத்தம் நம்ம 50 ஓரெழுத்து உரிமையை பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 18 ஓரெழுத்து உரிமையை ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? இது நம்ம கடைசி ஓரெழுத்து உரிமையோட வீடியோ. இது போக நம்ம 7th புக்கில் கொடுக்குற ஓரெழுத்து உரிமையை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? 7th ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. 7th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள ஓரெழுத்து உரிமை 42 நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மொத்தம் 68 ஏற்கனவே 50 பார்த்துட்டோம். நீங்கள் அடுத்த 18 ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ 51வது ஓரெழுத்து உரிமை என்ன கொடுத்தாங்கன்னா பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பேனா மேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. 42 ஓரெழுத்து உரிமையில் அந்த பேயும் ஓரெழுத்து உரிமையே பேனா மேகம். ஓகேங்களா? ஸோ மேகம் இருந்துட்டு வந்ததுன்னா காஞ்சனா படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. மேகம் இருந்துட்டு வந்ததுன்னா பேய் வர போகிறதா அர்த்தம். ஸோ ஓகேங்களா? பேனா மேகம் நல்லா ஞாபகம். ஓகேங்களா? நுரை அப்புறம் அச்சம். இந்த பேனாலே அச்சமாக இருக்கும். ஸோ இல்லை பேய் சினம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்தால் சினமாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம பேய் வந்து சினமாக கோவத்தில் அடிச்சிருவாங்களா ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நல்லா அடிச்சிடும். ஸோ பேனா நுரை மேகம் அச்சம் இல்லை பேய் சினம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பேய்க்குள்ளேயே ஓரெழுத்து உரிமைக்கு போடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பையனா என்ன புக்கை கொடுத்துருப்பாங்கன்னா இளமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பையனா இளமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7th புக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் எத்தனை கொடுக்குறாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பையனா கைப்பை. ஸோ கையில் நம்ம கொண்டுடுவாங்க கைப்பை அப்படின்னு சொல்லி ஞாபகம். பசுமை அழகு குடர் சாக்கு நிறம் பாம்பின் படம். ஸோ இதுவும் இருக்கும் புக்கில் ஒரு இடத்துல. ஸோ பையனா பாம்பின் படம் அப்படின்னு சொல்லி ஞாபகம். நெக்ஸ்ட் மந்த குணம் மெத்தனம் உடல் வில் கொள்ளளவு உள்ளுறுப்பு சட்டப்பை கொள்கலன். ஓகேங்களா? சட்டப்பை கொள்கலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போங்கிற ஓரெழுத்து உரிமைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவல். இதுவும் நம்ம புக்கில் இருக்கும். ஏவல் போ அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க ஏவல். ஸோ அதனால இது ஏவல். நெக்ஸ்ட் போவே பறந்திடு செல். ஓகேங்களா? ஸோ போ செல் இது எல்லாமே ஒரே மீனிங் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மேனா என்ன மீனிங் இருக்குன்னா இமயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்திரம் காலம் சந்திரன் சிவன் நஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நேரம் அசோக மரம் யமன். ஸோ மேனா யமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேனா என்னென்ன மீனிங்லாம் பார்த்துக்கோங்க. இமயன் மந்திரம் காலம் சந்திரன் சிவன் நஞ்சு நேரம். ஓகேங்களா? அதே மாதிரி அசோக மரம் யமன் பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதுக்கு மீனிங்கை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாங்கிறது புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு 16 இது கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னெல்லாம் கொடுத்தாங்க பார்க்கலாம். மானா புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதே அழகு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அழைத்தல் அளவு அறிவு ஆணி இடை ஒரு மரம். ஓகேங்களா? கட்டு கருப்பு குதிரை அன்றி யானை சரஸ்வதி சீலை செல்வம் தாய் துகள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நச்சுக்கொடி நிறம் பரி பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை இதுவும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. வண்டு இதுவும் புக்கில் இருக்கும். வயல் வலி வெறுப்பு பெரிய தாய் செல்வம் இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் புக்கில் துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மானா துகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் திருமகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? துகள் திருமகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ மானா என்னென்ன மீனிங்லாம் சொல்லுவாங்க. அசைச்சொல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அசைச்சொல். நெக்ஸ்ட்டு அழகு அழைத்தல் அளவு அறிவு ஆணி இடை ஒரு மரம் கட்டு கருப்பு குதிரை பன்றி யானை சரஸ்வதி சீலை செல்வம் தாய் துகள் நச்சுக்கொடி நிறம் பரி பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வலி வெறுப்பு பெரிய தாய் செல்வம் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீனாலே ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாலே என்ன பொருள்னா மீனாலே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும். ஓகேங்களா? மீனாலே மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆகாயம் மேலே இருக்கும். ஸோ உயர்ச்சி மேலே இருக்கிற உயர்ந்திருக்கும். நெக்ஸ்ட் மேலிடம் மேலே இருந்தாலே ஒரு மகிமை. பாருங்க இதுலேயே கொடுக்குறாங்க மேலே. நெக்ஸ்ட் வான் மேன்மை பெருமை. ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. மீனா ஆகாயம் மேலே இருக்கும்ல. ஸோ ஆகாயம் மேலே இருக்கிறது உயர்வாக இருக்கிறதுனால ஸோ மேலே இருக்கும். நெக்ஸ்ட் மேலிடம் இதுவும் மேலே தான் இருக்கும். மகிமை மேலே இருந்தாலே ஒரு மகிமை தாங்க. ஓகேங்களா? வான் எப்போதுமே மேலே தான் இருக்கும். ஸோ மேன்மை
மேலே இருந்தாலே ஒரு மேன்மை வரும், பெருமையும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மீக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. நெக்ஸ்ட் மூணாலே மூப்பு அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்துருக்காங்க. மூணாலே மூப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூன்று மூவேந்த அழிவுறு. ஓகேங்களா? மூன்று மூவேந்த அழிவுறு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேனாலே மேம்பாடு அன்பு. ஸோ மேனாலே அன்புங்கிறது புக்கில் இருக்குங்க. ஸோ அன்பு, மேம்பாடு, விருப்பம், மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேனாலே மேம்பாடு, அன்பு, விருப்பம், மேன்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மை. ஸோ மெய்னாலே நம்ம கண்மை அப்படின்னு சொல்லி கண்ணில மெய்த்தணும். ஸோ கண்மை, குற்றம், இருள், எழு, கருப்பு, செம்மறியாடு. செம்மறியாடு, நீர், மலடி, மேகம், தீவினை, மதி, மந்திரமை, மண்டினம், களங்கம், பசுமை, பாவம், அழுக்கு, இளமை, களங்கம், அஞ்சனம் அப்படி சொல்லிட்டுலாம் இதுக்கு மீனிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மையினாலே கண்மை, குற்றம், இருள், எழு, கருப்பு, செம்மறியாடு, நீர், மலடி, மேகம், தீவினை, மதி, மந்திரமை, மண்டினம், களங்கம், பசுமை, பாவம், அழுக்கு, இளமை, களங்கம், அஞ்சனம் அப்படி சொல்லிட்டு தான் இதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 60வது பாருங்க, மோனா மோத்தல். மோனா மோத்தல் அப்படி சொல்றதுக்கும் மோதல், முகர்தல். ஓகேங்களா? இது எல்லாமே மோக்கூடிய ஒரு முறையே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாங்கிறது ஒரு வகை மரங்கள், பாலை நிலத்தில் வரக்கூடிய ஒரு வகை மரம். இதில் பாருங்க, யானை ஒரு வகை மரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யானை ஐயம். ஓகேங்களா? ஐயம், இல்லை, யாவை, கட்டுதல், அகலம், சந்தேகம், ஒரு வகை மரம். ஓகேங்களா? யானாலே இதெல்லாம் மீன் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வானா கூப்பிடுறது. ஓகேங்களா? வருக அப்படின்னு சொல்லிட்டு வருக, வாய், தாவுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா? வானாலே வருக, வாய், தாவுதல். வீணா நிச்சயம். ஓகேங்களா? வீணா நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, கொள்திறம், உபசர்க்கம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு, அறிவு அப்படின்னு சொல்லினா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, கொள்திறம், உபசர்க்கம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு, அறிவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீணால இந்த மீனிங் நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீணா மலர். ஸோ வீணா மலர் கீழே விழும் நிலை. ஓகேங்களா? வீணா மலர் கீழே விழும் நிலை. ஓகேங்களா? கீழே விழும் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வீணாலே மலர் வச்சுக்கோங்க. சாவு, கொல்லுதல், நீக்கம், பறவை. ஓகேங்களா? பறவை இந்த வி ஷேப்பில் பறந்து சின்ன வயசுல பறவை தான் வச்சுக்கோங்க. வி பறவை, மோதல், விரும்புதல், மகரந்தம், கருப்பிரித்தல், பூ, மரணம், மகரந்தம், சோர்வு. ஓகேங்களா? இது எல்லாமே வீக்கூடிய ஒரு பொருள். வேனா வேவு. வேவு ஒற்று. இந்த ஒற்றன் தான் வேவு பார்ப்போம். ஸோ அதனால வேவு. ஓகேங்களா? ஸோ வேவு ஒற்று. ஸோ ஒற்றை வேவு பார்க்குற மாதிரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேணா நான்கில் ஒரு பங்கு. ஓகேங்களா? வேணா நான்கில் ஒரு பங்கு. நெக்ஸ்ட் வையினா என்ன மீனிங் இருக்குன்னா கூர்மை, புல், வைக்கோல். ஓகேங்களா? புல், வைக்கோல். வைனா வைக்கோல். வையகம், வைதல், சபித்தல், கொடு. ஓகேங்களா? இது எல்லாமே வையக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வவ்வுனா கவ்வுதல். ஓகேங்களா? நாய் வவ்வுன்னு ஒரு கவ்வு கவிதை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். வவ்வுனா வவ்வுதல், கவ்வுதல், பற்றுதல். ஓகேங்களா? வவ்வுனா வவ்வுதல், கவ்வுதல், பற்றுதல். நாய் வவ்வுன்னு ஒரு கவுகவி பற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஓரல் தொறுமொழியோட 18 பார்த்துட்டோம். மொத்தம் 68 ஓரல் தொறுமொழியை நான் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் ஸ்கூல் புக்கில் உள்ள 42 ஓரல் தொறுமொழியை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.